இன்றைக்கி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, மிளகு, மல்லி கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்க போகிறேன். பவுடரில் நுணுக்கிக்க போகிறேன். இதை ஆஃப் பண்ணுது. தேவையான அளவு புளி கரைச்சிக்கிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். சேர்த்துக்கிட்டு தக்காளியை எடுத்து போட்டு நல்லா கையிலேயே நல்லா நசுக்கிக்கிட்டு, அது ரொம்ப நேரம் கட்டாது. தக்காளியை நல்லா கசக்கி பிழிஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, இதெல்லாம் இப்போ ரசத்தை நம்ம தாளிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து பெருங்காயம் சேர்த்து ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். திட்டுவார், இருந்தாலும் இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுட்டு இனி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாப்பிட ரசம் ரெடி.